பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாளே அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு 4, 5, 6 இந்த 3 நாட்களில் இருக்கிற இந்த கூட்டத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு உண்டான காரியங்களை வெறுமையாக இருந்த நமக்கு ஆண்டவர் நிறைவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முன்கூட்டியே எல்லாவற்றையும் கொடுக்க, எப்படி கொடுப்போம் என்று கவலைப்படாத அளவுக்கு கர்த்தர் முன்கூட்டியே எல்லாவற்றுக்கும் கொடுக்க ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வேலைகள் துரிதமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் வரும்படியாக அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் அந்த இருதயங்களை தொட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மற்றொரு இடத்துல போக வேண்டும். அதற்காக தான் நம்ம இப்படி ஒரு மீட்டிங் ஒழுங்குபடுத்துகிறோம். எப்பொழுதும் நம்ம வீட்டுக்கு சபைக்குள்ளே வைக்கிறோம். ஆனால் எப்படியாவது வெளியே வைத்து ஒரு சில இருதயங்களை கர்த்தர் தொட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அநேகருடைய இருதயங்களை இந்த நாட்களில் தொட போகிறார். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த 3 வருஷம் எல்லாவற்றிலும் ஊழியங்களை செய்ய போது எல்லாவற்றிலும் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தார். அதில் எங்கே போனாலும் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. அதை பார்த்து தான் மக்கள் என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடி வந்தார்கள். அதனால் நம்ம இங்கே ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த இடத்துல மீட்டிங் நடக்கிறப்பயே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும். அதை எதிர்பாருங்கள். அந்த அற்புதம் நடக்கும்போது தான் அடுத்த நாளும் வருவார்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த இடத்துல கண்ணார காணும்பொழுது அந்த இடத்துல பெரிய காரியத்தை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து செவிங்க. உங்களுடைய ஜெபம் இதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அநேக இடத்துல நாம் செயல்பட வேண்டும். இதுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உதவுறீங்க, கொடுக்குறீங்க. அதில் எல்லாரும் சரீர கஷ்டப்படுறீங்க. அதுக்குண்டான வேலையை அவங்கவுங்களுக்கு கொடுக்குறத சரியானபடி செய்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியல. நம்ம சபையாராக சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, சபையார் மாத்திரம் செய்கிறதில்ல, மற்ற சபைகளிலிருந்து வந்து அந்த இடத்தை பார்த்து எப்படி செய்ய வேண்டும் பாருங்களேன், வந்து கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற சபையில் எப்படி ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு காட்ட, இந்த இடத்துல நம்ம ஒரு ஐக்கியத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு. அந்த பாருங்கள், வெளியே சபையிலேருந்து வந்து தொடர்ந்து எல்லாம் வந்து அந்த இடத்த பார்த்து எப்படி நடக்குது, என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு சபையில் எந்த சபையாக இருந்தாலும் வந்து கேட்குறாங்க. அதை கேட்கும்போது அப்போ நம்ம ஒன்று கூடி நம்ம செய்யும்போது ஒரு பெரிய மெராக்கல் இருக்குது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஏன்னா இந்த தென்றல் நகர் பகுதியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும் ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டோம். கர்த்தர் இந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து செபிங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு எது என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியலன்னா, நீங்கள் உங்களுக்கு அது புரியலன்னா நீங்கள் கேட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு பேசி ஆலோசனை பண்ணி செய்யுங்க. நமக்கு நேரமே இல்லை, நாட்களே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே நிற்கணும், என்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து செபிங்க. நமக்கு நேரம் இல்லாத அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால துரிதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது நம்ம ஒரு பெரிய காரியமாக அதை செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இப்போ நாங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், எதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்கணும். அதுக்காக அந்த நாட்களில் இயற்கையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் எல்லாருக்கும் சுக பலம், வருகிறவர்கள் போகிறவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் சேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து செபிங்க. பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு நேரம் தேவனுடைய வார்த்தை கடந்து போகும். வேறு எதனா செபிக்கணும்னா சொல்லுங்கள், அதுக்காக நம்ம செபிக்கலாம். இந்த நாளில் நம்ம குறுகிய நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, யாரை நாம் தேட வேண்டும். இந்த நாட்களில் நம்ம யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம இந்த நாட்கள் பார்க்க வேண்டும். நாம் யாரை தேட வேண்டும். இந்த நாட்களில் நம்ம யாரை தேடிட்டு இருக்கோம். நம்முடைய காரியங்களுக்காக எதையோ தேடி போடுவோம். அல்லேலூயா. தேடி போகிறது நமக்கு கிடைக்கிறதா? கிடைக்கிறது இல்லை. ஒரு பொருளை தொலைச்சிட்டுனா என்ன பண்ணுறோம், தேடுறோம். அது கிடைக்கிற வரைக்கும் சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம யாரை தேட வேண்டும், எதை தேட வேண்டும், சில காரியங்கள் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 70 அதிகாரம் 4 வசனம்.
அதிலே சங்கீதம் 34:4, சங்கீதம் 70:4 படிச்சிடலாம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. உம்மை தேடுகிற, அப்போ நம்ம யாரை தேட வேண்டும்? தேவாதி தேவனை தேட வேண்டும். அதிலே 34, சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன். யார் தேடினார்? தாவீது தேவனை தேடினார். அதுதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்போ நாம் யாரை தேடுவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தரை தேடுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை தேடும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதா? உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்போ யாரை தேடினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்? தேவாதி தேவனை தேடும்பொழுது சில சந்தோஷம் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம். நம்ம பணத்தை கொடுத்து 100 ரூபாவோ 500 ரூபாவோ டிக்கெட் போட்டு ஒரு 3 மணி நேரம் எதையோ மறந்து ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம். அப்புறமா அந்த சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைக்காது. இல்லை மற்ற காரியத்தில் இங்கே போனீங்கன்னா, ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா எல்லாம் குடும்பத்தோட கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனால் அங்கே பீச்சு முடிவு வர்றது போரே சண்டை வந்துடும் இல்லையா? நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போக வேண்டியதாகிடும். ஆனால் நாம் யாரை தேடுவர்களாக இருக்க வேண்டும்? அவர் பார்த்தாரு, நாம் தேவனை தேடும்போது நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் அப்போது யாரை தேடிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த நாட்களிலே கிடைக்காததை கிடைக்க வேண்டும் என்று அங்கே அங்கலாய்த்து புலம்பி எப்படியாவது இது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேவையற்ற காரியங்களை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களே குறுகிய நாட்களாக இருக்கிறதுனால நாம் எதை தேட வேண்டுவர்களாக இருக்க வேண்டும்? தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறவராக. எதுக்கெல்லாம் பயப்படுறோமோ, எதுக்கெல்லாம் வேதனைப்படுகிறோமோ, எதுக்கெல்லாம் துக்கப்படுகிறோமோ, அதையெல்லாம் ஆண்டவர் நாம் தேடும்பொழுது அதான் நம்மை விட்டு அகன்று போகும். அகன்று போய் என்ன நடக்கும்? அவர் தேடும்போது நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு எல்லாம் கிடைக்கும். அப்போ நாம் யாரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா. தேவனை தேடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பலில் போயிட்டு பிள்ளைய விட்டுருவாங்க. நிறைய நடக்கிறது. பிள்ளைய தேடி அல்லேலூயா ஆமென் தேடிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை தேடுகிறதே இல்லை, மறந்து விடுகிறோம். அவரே என்ன சொல்கிறோம்? கண் இருக்கா, காது இருக்கா? நமக்கு எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். ஆனால் அவரை நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் யாரை தேடுவர்களாக இருக்க வேண்டும்? தேவனை தேட வேண்டும். அவரை தேடினால் நமக்கு என்ன? பயம் நீங்கும். முதலாவது. ரெண்டாவது, நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கிடைக்காத சந்தோஷம் கிடைக்கும். கிடைக்காத பயமெல்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா. இப்போ பெண்களுக்கு நமக்கு என்ன? பயம். எல்லாவற்றுக்கும் பயம். இந்த நாட்களில் அந்த பயத்தை போகிறார். அடுத்ததாக நாம் எதை தேட வேண்டும்? தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். அவரை முதலாவது தேட வேண்டும். அவருடைய முகத்தை தேட வேண்டும். சங்கீதக்காரன் 27:8 சொல்லுகிறார். படிக்கலாமா? அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதில் 27:8 படிங்க. சங்கீதம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. யாருடைய முகத்தை தேட வேண்டும்? 27:8 தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி பார்த்ததுனால அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ யாரை நம்ம யாருடைய முகத்தை தேடனா நமக்கு வெட்கம்? அல்லேலூயா. வெட்கம் அடையாதபடி செய்கிற தேவன். சிலருடைய முகத்தை நாம் தேடும்பொழுது வெட்கப்பட்டு போகிறோம். ஐயோ அவங்க முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்களோட முகத்தை தான் பார்க்கும்படியாக ஆகிடும். அல்லேலூயா. ஆனால் நம்ம யாரை முகத்தை பார்க்கறதில்ல, அவரை நாம் தேடுக வேண்டும். எப்படி? அவருடைய முகத்தை. யாருக்கெல்லாம் அவரோட முகத்தை பார்க்கணும் ஆசை? ஆனால் கிடைக்காத முகத்தை எப்படியாவது ஒரு தடவை பார்க்கணும். அல்லேலூயா. யாரோ உலகத்தாரை நான் என்ன பண்ணுறோம்? இவர் எப்படியாவது ஒரு பார்த்துடணும், அவர் எப்படியாவது ஒரு வார்த்தை சொல்லிடணும், நம்மளுடைய பிரச்சனையை அவங்கக்கிட்ட போய் சொல்லிடணும், எப்படியாவது அவங்கள பார்க்கணும் பிரயாசப்படுறோம். ஆனால் தேவனுடைய முகத்தை தேடுகிறது இல்லை. அல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவாதி தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். அதனால தான் இங்கே அழகாக பாடி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன? எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே,
தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் மேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் மேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? காலையும் மாலையும் அவரை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படியாம்? எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உந்தன் முகத்தை அல்லேலூயா தேடுவேன். அல்லேலூயா. இந்த நாட்கள் நாம் யாரை தேட வேண்டும்? அவருடைய முகத்தை. ஏன் போய் பிடிக்காத முகத்தை போய் அவங்க தொந்தரவு பண்ணி கேட்கதை காட்டிலும் அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு கிடைக்காத பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய முகத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரணும், நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவர் முகத்தை தேடணும். அல்லேலூயா. கிடைக்காத இடத்துல போயிட்டு நீங்க அந்த முகத்தை தேடினா ஒரு நாளும் கிடைக்காது. அல்லேலூயா. இந்த நாட்களில் எது நாம் கரெக்டாக புரிஞ்சு அறிஞ்சு நடக்கும்பொழுது அவருடைய முகத்தை தேடும்போது கிடைக்காத சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ணுவார்? நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் வெட்கப்படாது. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல குறுகி நடந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை உயரத்திலே வைத்து அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எந்த இடத்துல உங்களை குறைவாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களை நிறைவாக நிற்க செய்கிற தேவன், நிமிர்ந்து நிற்க நடக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் முகத்தை தேடுங்க. வேற யாரோ முகத்தை தேடி ஓட வேண்டாம். நாம் வெட்கப்பட்டு போவோம். அவருடைய முகத்தை தேடினா நம்ம வெட்கமடையாதபடி செய்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக ஒன்று பார்த்தலாம். யாரை தேட வேண்டும்? அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். சங்கீதம் 105 அதிகாரம் 4 வசனம் பார்த்து கொள்ளலாம். சங்கீதம் 105. கர்த்தரை அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணுமா. அல்லேலூயா. அவருடைய சமூகம் ஒன்று இருக்கிறது. அது எங்கே? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய சமூகம் என்ன? அவருடைய ஆலயம். நித்தமும் தேட வேண்டுமாம். அல்லேலூயா. நித்தமும் தேடும் போது நமக்கு என்ன? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், நமக்கு எண்ணற்ற காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அவருடைய சமூகம் எங்கெங்க? வேற ஏதாவது போய் தேட வேண்டுமா? எங்கேயாவது யார் வீட்டிலாம் போய் உட்கார்ந்தா என்ன பண்ண வரும்? பிரச்சனைகள் அதிகமாகும். மற்றவர்களுக்கு கொடுத்து பேச வேண்டியதான் காரியங்களாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டா எல்லாவற்றையும் மறந்து, நம்முடைய கஷ்டத்தை மறந்து, நம்முடைய பிரச்சனைகளை மறந்து, நம்முடைய போராட்டத்தை மறந்து, நம்முடைய வியாதியை மறந்து, நம்முடைய பலவீனத்தை மறந்து, அல்லேலூயா, அவர் சமூகத்தை வந்து தேடும்பொழுது அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கார். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிறவராயிருக்கிறார். இந்த நாள் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சமூகத்தை. உங்களுக்கு பிரச்சனைனா எங்க ஓடாதீங்க, நேரா தேவனுடைய சமூகத்தை வந்துருங்க. கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வந்துட்டா எங்க போறோம்? எங்க ஓடுறோம்? இங்க கிடைக்குமா? நம்முடைய பிரச்சனை எங்க போனா அங்க தீருமா? அல்லேலூயா. எங்கெங்க பெரிய பெரிய அதிகாரிலாம் தேடி போறாங்க. ஆனா அங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை தான், மாட்டிக்கொள்ளுவோம். ஆனா தேவனுடைய சமூகத்தை வந்து தேடுங்க, நிச்சயமாய் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக இன்னொன்று பார்க்கலாம். யாரை தேட வேண்டும்? அவருடைய சமாதானம். நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். இந்த நாட்டில் நாம் சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 34 அதிகாரம் 14 வசனம். 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ நம்ம
நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை நாம் தொடர்ந்து கொள்கிறவராய் இருப்போம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சமாதானத்தை தேடுவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை குலைக்கிறவர்களாய் அல்ல, சமாதானத்தை தேடுவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை, கண்ணீர், போராட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் நம்ம அதிகமாக ஆக்கக்கூடாது. அதற்குள்ளாக போகாதபடி அதற்கு எப்படி வழி கிடைக்கும், சமாதானம் எப்படி கிடைக்கும், அதை நாம் வழி தேட வேண்டும். நம்முடைய பிரச்சனை நம்முடைய வார்த்தைனால பிரச்சனையா, அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? சமாதானமாய் போகணும். அல்லேலூயா. சமாதானமாக போயிட்டா சண்டையே வராதுங்க. ஒருவர்கிட்ட சமாதானமாக போயிட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இருக்கிறவர்கிட்ட நீங்கள் சமாதானமாக போயிடுங்க, என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருங்க, நமக்கு சமாதானம் கிடைச்சிரும். அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது? சமாதானம் கிடைக்காது. இன்னைக்கு என்ன பண்ணோம்? பேசாதவங்கிட்டலாம் போயிட்டு பேசிடுங்க. யாருக்கிட்டலாம் பேசாத இருக்கீங்களோ அவங்ககிட்டலாம் போய் பேசுங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்காத சமாதானம், எந்தக்காக நீங்கள் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சமாதானம் கிடைக்கும். யார்கிட்ட பேசாத இருக்கீங்க, யார்கிட்ட சண்டை போட்டுட்டு எதுவும் சொல்லாத இருக்கிறீங்க, இந்த நாளில் போய் என்ன பண்ண போகிறோம்? சமாதானத்தை தேடணும். அதுக்கு தான் சொல்கிறார். அப்போ யார்கிட்ட சமாதானம் இல்லாத இருக்கிறோமோ அவங்கள்ட்ட தேடி போய் உங்கள் சமாதானத்தை தொடர்ந்து கொள். அதான் அங்கே சமாதானத்தை தொடர்ந்து கொள். நம்முடைய தீமையை விட்டு விலகி நம் சமாதானத்தை தொடர்ந்து கொள்ளும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது, அந்த மன சஞ்சலம் இருக்காது, கவலை இருக்காது, சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ நமக்கு எங்கே சமாதானம் கிடைக்குமோ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? மேலானதை தேடுவர்களாக இருக்க வேண்டும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொலேசியர் உங்களுக்கு கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேட வேண்டும். ஹல்லேலூயா. எதை நாம் தேட வேண்டுமா? மேலானவைகளை. கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவை. அப்போ அந்த மேலான இடம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வலது பார்ச வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள். வலது பார்சல் என்னென்ன இருக்கும்? எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் எதையோ எங்கெங்கேயோ தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் போய் என்னென்னவோ கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார். தன்னுடைய சரீரங்களை என்ன பண்ணுறார்கள்? வேதனைப்படுத்தி கொண்டிருக்கார். ஆண்டவர் அப்படியா கேட்குறாரு? இல்லவே இல்லை. சில பேர் தன்னுடைய சரீரத்தையே ரொம்ப வருத்தி கொள்வார்கள். வெளியே பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஆண்டவரை தேடி போகிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை ஈஸியாக அழகாக கஷ்டமே இல்லாத ஒரு நெடுங்கால் முட்டி போட்டாலுமே கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக சமாதானத்தை தேடுவர்களாக இருக்க வேண்டும். மேலானவைகளை. ஹல்லேலூயா. ஆண்டவற்ற மேலான காரியங்களே இருக்கிறது. ஆனால் நம்ம தேவையற்ற காரியங்களுக்காக தேடி ஓடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே மேலானவைகளை என்னவா? பூமியில் அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும். மேலான ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்கிறது? கீழான ஆசீர்வாதம் அநேகம் உண்டு. ஆனால் மேலான காரியம் நாம் தேடி நாடும் ஓடும்போது நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேலே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளும்போது மேலானவைகளை தேட வேண்டும். அல்லேலூயா. தேவையற்ற காரியங்கள் நாம் தேடாதபடி மேலானவைகளை சிந்தித்து அது செய்யப்படும் போது நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள், மேலான ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து இறங்கும். அல்லேலூயா. அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இதனால நம்ம அறியும் பொழுது, தெரியும் போது, அல்லேலூயா, மேலானவரை தேடுங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட வேண்டுமாம். அல்லேலூயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. வீட்டில்
மிளகு இருக்கா, சீரகம் இருக்கா, பருப்பு இருக்கா, புளி. காலையில் எழுந்தா அதை தான் அப்பா, அதை தேடி உடனே இல்லைன்னா எங்கே போகிறோம்? கடையை தேடி போகிறோம். ஹல்லேலூயா. காலையிலேயே என்ன பண்ணுறோம்? கடையை தேடி இது இல்லை அது இல்லைன்னு அப்பா அதை வாங்கின்னு வந்து தேடி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எழுந்த உடனே எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை. நாம் அதை எழுந்துக்கிறப்ப அதை தேடுறதில்லை. என்ன பண்ண? சமைக்கணுமே. ஸ்திரீகளாக பெண்களாகிய நாம் சமைக்கணும். காலையில் எழுந்தா அப்பா இதை செய்யணும், அதை பண்ணணும், குழம்பு வைக்கணும், வறுக்கணும், பொரிக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், உப்பு ஆயிடுச்சுன்னா பார்த்து 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 ஹல்லேலூயா செய்யணும். ஆனால் அதுலேயும் பார்த்து பார்த்து செய்ய, அதில் பார்த்து பார்த்து குறை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இதில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதில் காரம் அதிகமாக போட்டோமா, நான் தான் உன்னை காரம் போட வேணான்னு சொன்னேனே, காரத்தை கொட்டி வச்சிட்டியா. ஹல்லேலூயா. நாம் தேடி தேடி பார்த்து செய்தாலும் என்ன வரும்? நல்ல பேர் வருதா? யாருக்கா நல்ல பேர் கிடச்சிருக்கா? நல்லா செய்துமா, சூப்பராக பண்ணேன். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்கிறதுக்கு வாயே வராதுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நமக்கு கூட கொடுக்கப்படுமா. ஹல்லேலூயா. அதை நம்ம அறியாமல் தெரியாமல் இருக்கோம். அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது கூட கொடுக்கப்படும். என்னங்க கூட கொடுக்கப்படும்? எல்லாம். அப்போ நீங்கள் என்னெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க நாளில்? எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்னென்ன உங்களுக்கு இல்லையோ அதையெல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ யாருடைய சமூகத்துக்கு தேடி வந்திருக்கீங்க? தேவனுடைய சமூகத்துக்கு தேடி வந்திருக்கீங்க. அதனால என்ன பண்ண போகிற ஆண்டவர்? எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கல இது வரைக்கும் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்கலாண்டு எழுதி வச்சுங்க. இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் எனக்கு செய்யணும், எனக்கு இன்னும் இந்த வருஷம் இதெல்லாம் ஒன்றும் முடியல, ரட்சிக்கப்படலை, இது எனக்கு கிடைக்கல, என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும், இதையெல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிற ஆண்டவர். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்க. உடைய ராஜ்யத்தை தேடனா என்ன கிடைக்கும்? கூட கிடைக்கும். அதனால இனிமேல் நான் எழுந்தவொடனே இது வேணும் அது வேணும் தேட போகிறதில்ல, யாரையும் தேடி போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவரே, முதலாவது உடைய ராஜ்யத்தை தேட போகிறேன். ஹல்லேலூயா. எழுந்துக்கிறப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கிச்சனுக்கு போகிறேன், போனால் அது இல்லைன்னா கூட அது இருக்கணும் அந்த பொருள். ஹல்லேலூயா. சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தைரியமாக தேவனுடைய சமூகத்தை தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதியை செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் இந்த நாட்களில் உங்களுக்கு கூட கொடுக்க போகிறார். ஆனால் நம்ம யாரை தேடிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. காணாத போன காரியத்தை இனிமே கிடைக்காது, அப்புறம் வேற தேவையற்றதை, ஆனால் அதை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். கிடைச்சிச்சா? மறுத்து விட்டார்கள், காலம் கடந்து விட்டுச்சு, இன்னமும் என்ன பண்ணுறோம்? அவங்கள தான் தேடுறோம். ஹல்லேலூயா. இல்லையா? அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே. யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஐயா அவங்க இல்லையே, இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். என்ன பண்ணுறோம்? இறந்தவர்களையும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனை தேட மறந்து விடுகிறோம். நம்மளோடு கூட உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மளை தப்புவிக்கிற தேவன், நமக்கு அடைக்கலமானவர், நெருக்க காலத்திலே நமக்கு தஞ்சமானவர், கோட்டையானவர், துருகமானவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு கூட கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் இழந்து விடுகிறோம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். முதலாவது. ரெண்டாவது, அவருடைய முகத்தை தேட வேண்டும். மூன்றாவது, அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். சமாதானத்தை தேட வேண்டும். மேலானதை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, அப்பா இதையெல்லாம் இந்த நாளிலே உம்மை தேட போகிறேன், நீர் எல்லாவற்றையும் இதை செய்ய போகிறேன். எல்லாம் முழங்கால் படி இல்லாமா? அப்பா இந்த நாளிலே இதையெல்லாம் நீ மட்டுமா நான் செய்யாதபடி இருந்தேன், யாரையெல்லாம் தேடி ஓடனேன், இன்றைக்கு முதலாவது உடைய ராஜ்யத்தை தேட போகிற ஆண்டவரே, என்னெல்லாம் இந்த நாளில் நான் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருந்தேனே அதெல்லாம் உடைய ராஜ்யத்தில் எனக்கு கிடைக்க போகிறது. மேலான காரியங்கள் எனக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களை அப்படியாக உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலிருந்து வெற்றியை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம் ஒரே ஒரு காரியம், தேவனை மாத்திரம் தேடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களே தொடர்ந்து நாம் அவரை தேடும் பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நமக்கு மகிழ்ச்சியை கட்டளையிட போகிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, நம்முடைய தலைமையில இருக்க போகிறது. ஹல்லேலூயா.
கத்தர் அப்படி செய்ய போகிறதுக்கா கரங்க தட்டி கத்தரை சோத்தரிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கத்தர் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே